ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. ஓடிஐ கேப்டனாக இந்தியாவிற்கு தற்பொழுது சுப்மன் கில் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து துணை கேப்டனாக ஸ்ரேயாஸ் ஐயர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் பாலாஜி இணைந்திருக்கிறார். பாலாஜி வணக்கம், முழு விவரங்கள் என்ன? வணக்கம். ஆஸ்திரேலியா கிரிக்கெட் தொடருக்கான இந்திய ஒருநாள் அணியின் கேப்டனாக சுப்மன் கில் நியமிக்கப்பட்டுள்ளார். கேப்டனாக இருந்த ரோஹித் சர்மா அந்த பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அதாவது பார்த்தோம் என்றால் இந்த மாதம் இந்திய அணியானது ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 ஒருநாள் மற்றும் 5 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட உள்ளது. இந்த தொடருக்கான 15 வீரர்கள் கொண்ட இந்திய அணியை தற்போது பிசிசிஐ அறிவித்திருக்கிறது. இதில் பார்த்தோம் என்றால் ஏற்கனவே துணை கேப்டனாக இருந்த கில்லிற்கு தற்போது கேப்டன் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. 2019 ஆண்டு உலகக்கோப்பை தொடருக்கு பிறகு கேப்டன் பொறுப்பேற்ற கேப்டன் ரோஹித் சர்மாவிற்கு அந்த பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இது ரசிகர்களுக்கு ஒரு அதிர்ச்சி கலந்த செய்தியாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 2027 ஆண்டு உலகக்கோப்பை தொடரை கருத்தில் கொண்டே கேப்டன் ரோஹித் சர்மா செயல்பட்டு வந்தார். என்றாலும் அவருக்கு தற்போது கேப்டன் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இதனால் அவர் 2027 ஆண்டு உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியில் இடம்பெறுவாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இது மட்டுமின்றி நீண்ட மாதங்களுக்கு பிறகு இந்திய அணியில் கேப்டனாக இருந்த ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் தற்போது இந்திய ஒருநாள் அணியில் இடம்பெற்றுள்ளனர். அவர்களுக்கு தலைமையேற்பதற்காக கில் தற்போது கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த இந்திய அணியில் துணை கேப்டனாக ஸ்ரேயாஸ் ஐயரும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது மட்டுமின்றி 15 பேர் கொண்ட இந்திய அணியில் கேப்டனாக சுப்மன் கில், ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர், அக்சர் பட்டேல், விக்கெட் கீப்பராக KL ராகுல், இளம் வீரர்கள் நிதிஷ்குமார் ரெட்டி, தமிழகத்தைச் சேர்ந்த வாஷிங்டன் சுந்தர், சுழற்பந்து வீச்சாளர் குல்தீப் யாதவ், வேகப்பந்து வீச்சாளர்கள் ஹர்ஷித் ராணா, முகமது சிராஜ், ஹர்ஷீப் சிங், பிரசித் கிருஷ்ணா உள்ளிட்டோரும் இடம்பெற்றுள்ளனர். கூடுதல் விக்கெட் கீப்பராக துருவ் ஜுரல் நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோல் ஓபனராக ஜெய்ஸ்வால் களமிறக்கப்பட்டிருக்கிறார். இந்த அணியானது வருகிற இந்த மாத இறுதியில் ஆஸ்திரேலியா சென்று 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட இருக்கிறது. என்றாலும் பார்த்தோம் என்றால் 2027 ஆண்டு உலகக்கோப்பை தொடரை கருத்தில் கொண்டே ரோஹித் சர்மாவை பார்த்தோம் என்றால் T20 உலகக்கோப்பையிலிருந்தும் அதனைத் தொடர்ந்து டெஸ்ட் போட்டிகளிலிருந்தும் ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். ஒருநாள் போட்டிகள் மட்டுமே தொடர்ந்து விளையாடுவேன் என்றும் 2027 ஆண்டு உலகக்கோப்பை தொடருக்கு வழிநடத்துவதற்காக விளையாடுவேன் என்றும் வகையில் அவரது செயல்பாடு இருந்தது. ஆனால் அவரது ரசிகர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் முறையில் அவர் தற்போது கேப்டன் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். கில் கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதனால் அவரது கிரிக்கெட் எதிர்காலம், அதாவது ஒருநாள் உலகக்கோப்பை தொடரில் அவர் விளையாடுவாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. பாலாஜி, இப்ப தொடர்ந்து ரோஹித் சர்மாவினுடைய இந்த நீக்கம் வந்துட்டு தற்காலிகமானதா இல்லது தொடரக்கூடிய ஒன்றா பார்க்கப்படுதா? இப்ப உலகக்கோப்பை அப்படின்னு வரும் பொழுது யார் கேப்டனாக நீடிக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கும்? தற்காலிகமானது என்று நம்மால் பார்க்க இயலாது. ஏனென்று பார்த்தோம்னால் இந்திய அணியானது தொடர்ந்து இளம் வீரர்களுக்கே முன்னுரிமை அளித்து வருகிறது. ஏற்கனவே டெஸ்ட் போட்டிகளில் சுப்மன் கில் கேப்டனாக செயல்பட்டு வருகிறார். அது மட்டுமின்றி சூரியகுமார் யாதவ் T20 தொடரில் கேப்டனாக செயல்பட்டு வருகிறார். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் இன்னும் 2027 உலகக்கோப்பைக்கு 2 ஆண்டுகள் இருக்கிறது. தென்னாப்பிரிக்காவில் அந்த தொடர் நடைபெற உள்ளது. அதை கருத்தில் கொண்டு ஒரு இளம் இந்திய அணியை பிசிசிஐ அனுப்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதை கருத்தில் கொண்டு பார்ப்போம் என்றால் கில்லை கேப்டனாக அந்த தொடரிலும் விளையாடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரோஹித் சர்மாவிற்கு அந்த அவரது கேப்டன் ஏரா முடிந்துவிட்டது என்றே கருதலாம். தகவல்களுக்கு நன்றி பாலாஜி. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.